இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு பொண்ணோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. பட் அந்த மெசேஜை சென்ட் பண்ணவர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே இறந்து போயிட்டார். ஃபஸ்ட்டு இதை ஏதோ ப்ராங்க்னு நினச்சி அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஆனால் அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, முகமெல்லாம் மாறிடுச்சு. ஏன்னா அந்த மெசேஜ் வந்த நம்பர் அவங்க அப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அதே நம்பர். ஒரு பயத்தோடு அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அதில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் இருக்குது, ப்ளூ கபோர்டில் டாப் ஷெல்ஃபில் போய் பாரு அப்படின்னு. அங்கே ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ஆர்வத்தோடையும் அந்த ப்ளூ ஷெல்ஃபை நோக்கி ஓடுறான். கபோர்டு ஓப்பன் பண்ணதும் டாப் ஷெல்ஃபில் ஒரு சின்ன ப்ளூ கலர் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அதை எடுத்து பார்த்தா ஒரே ஒரு ஹேண்ட் ரிட்டன் லெட்டர். அந்த லெட்டரில் எழுதியிருந்தது, நீ இதை படிக்கும்போது நான் உன் கூட இருக்க மாட்டேன், ஆனால் நான் உன்னோட பிறந்த நாளை என்றைக்குமே மறக்க மாட்டேன். அந்த லெட்டரை அவள் அப்படி படிக்கும்போது அவள் கண்ணெல்லாம் தண்ணி. அப்போ தான் அவளுக்கு புரியுது, அவங்க அப்பா அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மெசேஜை ஸ்கெடியூல் பண்ணி வச்சுருந்துருக்காருங்கிறது. சில பேர் நம்ம கூட எப்போவுமே இருக்கிறது இல்லை, ஆனால் அவங்களோட அன்பு ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளை சுற்றி எப்போவுமே இருக்கும். நமக்கான நேரம் வரும்போது அது நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக சேரும். அந்த பொண்ணுக்கு வந்த அந்த மாதிரி ஒரு மெசேஜ் உங்கள் ஃபோனுக்கு வந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க அந்த பிளேஸில்?